பாபி கிளிங் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். எப்படி இருக்க போது தெரியல. வாமிட் இருக்கா வருதா சரிதான். பாபி கிளிங்கிறது நத்திங் பட் இதுதான். இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து போர்க்கோடைய அதாவது குட்டி பன்னியோடைய தோலை எடுத்து ரொம்ப டீப்பாக கிறிஸ்பியாக இந்த மாதிரி சதுரமாக ஏதோ டைல்ஸ் மாதிரி இருக்கா, வீட்டில் ஒருத்தர டைல்ஸ் மாதிரி இருக்குது, இதை எடுத்து டீப்பாக ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் தான் பாபி கிளிங். இந்த கடை எல்லாமே போகலாம். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஹார்டான முரட்டுத்தனமாக ரொம்ப ஹார்டான தட்டை சாப்பிட்டா அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. இன்னும் மீட் சாப்பிட்ற அந்த ஃபீலே வரல. தட்டை ஸ்ட்ராங்கான ரொம்ப கடிக்க முடியாத அளவுக்கு முறுக்கு சில நேரம் செஞ்சுட்டா வெறுப்பாக சாப்பிட மாட்டோம். அது மாதிரி தான் இருக்குது. அந்த மேலே இருக்க போர்ஷன் பூராமே ரொம்பவும் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். அந்த அதுக்கு அடியில் ஒட்டிகிட்டு இருக்க பீஸ் தான் கொஞ்சம் லைட்டாக கறி போகலாம். அதுதான் கொஞ்சம் மீட் டேஸ்ட்டாக கொடுக்கும். வேறு மாதிரி சொன்னோம்னா லைட்டாக கொஞ்சம் பாப்கார்ன் டேஸ்ட் மாதிரி இருக்குது. ஸ்ட்ராங்கான கார்ன், ஏதாவது ரொம்பவும் நல்லா ஃப்ரை பண்ண கார்னை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பட்டாணியை சாப்பிடுவோம்ல, அந்த கார்னுடைய சரியாக வேகாத அந்த அதில் நல்லாவே டீப்பாக வெந்த அந்த கார்னை சாப்பிடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. பட் இதை சைட் பீஸாக சோத்துக்கு வச்சு சாப்பிடுமே, ஏன்னா இதுவே பயங்கரமாக இருக்குது. ஒரு கண்ணாடி பீஸை நடுவில் எப்படி இருக்கும், மட்டக்கவே முடியாது. அந்த மாதிரி லேசாக மாதிரி ஆகும். அந்த ஷேப் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது எதுவும் சோத்துக்கு தொட்டுக்கவோ எதுவுமே வச்சு சாப்பிடவே முடியாது. பிரியப்பட்டால் சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்புறமா மெயின் டிஷ்ஷில் இறங்குன்ற மாதிரி தான் இருக்குது சாப்பாடு. மேலே ஒரு பீஸை அதுலேருந்து எடுத்துருக்கு. ஸோ அதை போர்க்க கரண்டியால் குத்தவும் முடியாது, ஸ்ட்ராங்கு. ஸ்பூனில் வேணால் எடுக்கலாம். ஸ்பூன்லேருந்து எடுத்திங்கன்னா வலிக்கு விடுவோம் சைஸ் பெருசாக இருக்கும்போது. ஃபோர் ஸ்பூனில் குத்துனா வராது. வேறு வழியே இல்லை, நீங்கள் கையை யூஸ் பண்ணி தான் சாப்பிடணும். மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது ரெகுலராக போர்க்கு கறி தான். கொஞ்சம் 65 டைப்லேயும் கறி இருக்குது, அதையும் சாப்பிட்டு பார்த்துடலாம். போர்க் மீட்டு என்ன கொஞ்சம் சிக்கன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சாரை முழுங்கும்போது கொஞ்சம் கவிச்சு, ஏன்னா நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணல, நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிட்டுட்டே இருந்ததுனால இதெல்லாம் சாப்பிட்டு முழுங்கும்போது கடைசியாக கொஞ்சம் கவிச்சி சொல்ல போகுது. அந்த கவுச்சியிலேருந்து நம்மளே டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழி கொக்கோகோலா. ஸோ அப்பப்போ கோக் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு முடிச்சிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. சாப்பிட்றேன். சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க உபித் பேலஸ்க்கு போகிறோம். இங்கேருந்து லேசாக அந்த உபித் பேலஸோடைய கோபுரம்லாம் தெரியுது. இதுதான் உபித் பேலஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் போகிறோம். அது பக்கத்தில் இருக்க கடையில் தான் சாப்பிட்றோம். இது ஒன்றும் கோயிலெலாம் கிடையாது, இது ஜஸ்ட் பேலஸ் தான். அதனால் நாங்கள் சாப்பிட்டு போகலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.